உடல் நலம் குன்றி வீட்டில் ஓய்வெடுத்து வரும் நாட்டின் மூத்த நகைச்சுவை நடிகர் சத்யாவை ஸ்தாபாக்கில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் நலம் விசாரித்தார். அவருக்கு உடனடி உதவியாக ரொக்கப்பணம் வழங்கிய ஓம்ஸ் பா தியாகராஜன் நீண்ட நேரம் அவரது நிலவரங்களை கேட்டறிந்தார். தனது சினிமா அனுபவங்களை ஓம்ஸ் பா தியாகராஜனோடு சத்யா பகிர்ந்து கொண்டார். உடன் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், பூச்சோங் முரளி ஆகியோரும் வந்திருந்தனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு காலை இழந்த நிலையில் வீட்டில் இருந்தாலும் உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் உரையாடலில் அனைவரையும் மகிழ்வித்த சத்யா, இதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி என்று இயல்பாய் எடுத்துக்கொண்டு சிரிக்க சிரிக்க அவர் பேசியதில் நமக்குள்ளும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. பல தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலும் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வாயிலாகவும் இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய் மக்கள் மத்தியிலும் பிரபலமானவராக திகழும் சத்யா, இம்மாதம் 30ஆம் தேதி வெளியாகவிருக்கும் சாரஸ் D7 இயக்கிய இறுதி ஸ்ட்ரைக் என்ற படத்திலும் வில்லனாய் தோன்றி அசத்தல் நடிப்பை வழங்கியிருக்கிறார். மலேசிய மக்கள் அனைவரும் திரையரங்குகளுக்கு சென்று இத்திரைப்படத்திற்கு ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.